வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடியவர்களா உங்களுக்கான செய்தி தான். விரைவில் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படி என்று வாட்ஸ்அப் நிறுவனம், மேட்டா நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மிக வருத்தமாக இருக்கிறது. ஏழை பாழைங்க காசு பணம் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, உள்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, காசு பணம் இல்லாமல் இலகுவாக நம்ம என்ன பண்ணோம், வீடியோ கால், ஆடியோ கால் எப்படின்னு சொல்லி சுதந்திரமாக வாட்ஸ்அப் பயன்படுத்தினோம். அதுக்கும் இன்னைக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைக்க போதா என்ற ஒரு சந்தேகம் வருது. சரி, மேட்டா நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், விரைவில் இந்தியா விட்டு நாங்கள் வெளியேறுவோம் என்று சொல்லுது. காரணம் என்னவென்று சொன்னால், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தத்தால் நாங்கள் இந்தியா விட்டு ஓடிறோம், எங்களை விட்டுருங்க அப்படின்ற ஒரு கதறலை கதறி இருக்கு வாட்ஸ்அப் நிறுவனம். வாட்ஸ்அப் நிறுவனம் என்னன்னு சொன்னால் மேட்டா நிறுவனம். அது மேட்டா தான், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ரெண்டுமே வந்து மேட்டா நிறுவனம் தான் வந்து இது வந்து நடத்துது. அந்த நிறுவனம் நேற்றைய முன்தினம் 2 தினத்திற்கு முன்பு ஏப்ரல் 26ஆம் தேதி டெல்லி ஹைகோர்ட்டில் இது சம்பந்தமாக பிரதிவாதம் நடந்து இருக்கிறது. இந்த வாதம் பிரதிவாதம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் சொல்லி ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதில் என்ன அவங்க சொல்லக்கூடிய செய்தி அப்படின்னு சொன்னால், நாங்கள் விரைவில் இந்தியா விட்டு ஓடிடுவோம், இனி இந்தியாவுக்கு வாட்ஸ்அப்பே கிடையாது, எங்களை விட்டுருங்க. மத்திய அரசு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டம் வந்து உலகத்தில் யாருமே சொல்லாத ஒரு சட்டத்தை வந்து நீங்கள் எங்கள் மீது வந்து திணிக்கிறீங்க, அதனால் வந்து எங்களால் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது, எங்களை விட்டுருங்க அப்படின்றாங்க. என்ன அந்த மாதிரி சட்டம் அப்படின்னு சொன்னால், மத்திய அரசு சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்திகளை, குறுஞ்செய்திகளை, தகவல்களை நாங்களும் பார்க்கணும், எங்களையும் பார்க்க அனுமதி கொடுங்க, எங்களுக்கு அந்த தகவலை கொடுங்க, அப்படின்னு ரகசியங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ரொம்ப வந்து மேட்டா கம்பெனிக்கு வந்து வலியுறுத்துது. அதனால் வந்து மேட்டா நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இல்லை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி நிற்குது. ஐயா, இது எப்போ சாத்தியம், இது தரலாமா தரக்கூடாதா, இது சரியா தவறா அப்படின்னு சொல்லி தெரிந்தவங்க நீங்கள் வந்து தாராளமாக இதில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் பல சர்ச்சைக்கு பிறகு எந்த நாடும் கேட்காத ஒன்று நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்க. என்ன அப்படின்னு சொன்னால், விதி 2021 சட்டத்தை போட்டு எங்கள் மீது அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி மேட்டா நிறுவனம் இந்தியா நிறுவனத்தை இந்தியாவுக்கு வந்து மத்திய அரசு மீது வந்து சொல்கிறது. சரி, அடுத்தது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டம் பிரிவு 14, 19 மற்றும் 21 மக்களுக்கு உத்தரவளித்த மக்களின் அடிப்படை உரிமையை இந்த விதி மீறுகிறது அப்படின்னு சொல்கிறார். மேட்டா நிறுவனம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் கொண்டு வந்த சட்டம் என்னன்னு சொன்னால், 2021 விதியின் கீழ் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ரகசியங்களை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினால இது கொடுக்க முடியாது, உலகத்தில் எந்த நாடும் வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட கேட்கல, அதனால் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மேட்டா நிறுவனம் என்ன சொல்லுது, நிற்குது. அது என்னன்னு சொன்னால், உங்களுடைய ரகசியங்களை நீங்களும் நானும் பேசக்கூடிய அதில் என்னன்னு சொன்னால், அந்த வாட்ஸ்அப்பில் அங்கே செய்தி அங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், என் டு என் இன்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அப்போ இந்த என் டு என் இன்கிரிப்ஷன் என்னன்னு சொன்னால், நீங்களும் நானும் பேசக்கூடிய செய்தி நீங்களும் நானும் மட்டும்தான் உரிமையாளர் பார்க்க முடியும், பேச முடியும். அது வந்து வேறு யாருக்கும் வந்து பகிரப்படாது, காட்டப்படாது என்றுதான் இந்த சட்டம். அப்படி தான் வாட்ஸ்அப் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் உத்தரவாதம் கூடியது. அதுக்கு அடிப்படையில் அதுக்கு எதிராக இருக்கிறது மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம். எங்களுக்கு வந்து இது பண்ணுது, மத்திய அரசு வந்து எங்களுடைய அந்தரங்கங்களை எங்களுக்கு வந்து இதை வந்து கேட்குது, பதிவுகளை கேட்குது அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. யாருடைய? மேட்டாவுடைய குற்றச்சாட்டு. அது எங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் கேட்பீங்க, நாளைக்கு அவங்க கேட்பாங்க, நாளைக்கு அந்த நாடு கேட்கும், இந்த நாடு கூட இது நாங்கள் செய்ய முடியாது, உலகத்தில் எந்த நாடும் கேட்கல, நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கும் மேட்டா நிறுவனத்துக்கும் என்ன பண்ணுது, இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து போய் கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது சரியா தவறா. இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு சொன்னால், அப்போ இவர்கள் வந்து மறுக்கிறார், வாட்ஸ்அப் நிறுவனம் மறுக்குது என்று சொன்னால், அப்போ டெலிகிராம் இன்னும் பல நிறுவனம் வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து விட்டதா? அப்போ இவங்களுடைய செய்திகள் எல்லாம் வந்து மத்திய அரசுக்கு வந்து கொடுக்கப்படுகிறதா என்ற சந்தேகம் வருது. சரி, அந்த சந்தேகம் எடுத்து வைப்போம். இருந்தாலும் இப்போ வாட்ஸ்அப் நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், 30லேருந்து 40 கோடி பேர்கள் இந்தியாவில் மக்கள் வந்து இது பயன்படுத்துகிறாங்க, நாங்கள் இலவசமாக வீடியோ கால், ஆடியோ கால், புகைப்படங்கள் ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் இலவசமாக கொடுக்கலாம். அப்படி இருந்தும் மத்திய அரசு எங்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்கிறது, இதனாலே நாங்கள் வந்து இந்தியா விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது என்று மீட்டா நிறுவனம் சொல்லியிருந்து. பொறுத்திருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம் இது சரியா தவறா என்றது. மக்களாகிய நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்க.